எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, திருச்சிலுவை நாதரே, சிலுவை நாதரே, என் பாரங்களையும் என் பாரங்கள், என் சுமைகளையும் என் சுமைகள், என் கவலைகளையும் என் கவலை, கண்ணீரின் அனுபவங்களையும் கண்ணீரின் அனுபவம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்க சிறியதும் பெரியதுமான சிறியதும் பெரிய எல்லா பிரச்சனைகளையும் எல்லா உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என் உச்சம் தலை முதல் என் உச்சந்தலை உள்ளங்கால் வரையிலும் உள்ள உள்ளங்கால் வரை எல்லா வியாதிகளையும் எல்லா வியாதிகள் பலவீனங்களையும் பலவீனங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒப்படைக்கிறேன். இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரோ. எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரோ. எங்கள் மீது இரக்கமாயிரும். கைகளை தட்டி பாடும் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை உற்று நோக்கி இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. இயேசையா, இயேசையா, இயேசையா. இயேசையா, இயேசையா, நல்ல குரலை உயர்த்தி இயேசையா, உள்ளத்தை திறந்து எல்லாரும் வாயை திறந்து பாடுவோம். இயேசையா, 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 இயேசையா. இயேசையா, அல்லேலூயா, நல்ல கைதட்டி பாடுங்கப்பா சகோதரர்கள் எல்லாம். நல்ல உள்ளம் திறந்து பாடுங்கப்பா. ஆமென். இயேசையா, அல்லேலூயா, இயேசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே. ஆண்டவரே, எல்லா பிரச்சனையிலும் எல்லா போராட்டத்திலும் எல்லா போராட்டத்திலும் இயேசுவே, நீர் ஒருவரே ஆண்டவர். இன்பத்திலும் நீரே. என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. சேர்ந்து பாடுங்க. எவ்வேளையும் ஐயா நீதானே என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா. ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடுவோம். நம்முடைய மனதிலே நாம் வீட்டிலிருந்து வரும் பொழுது எந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் சுமந்து கொண்டு வந்திருக்கிறோமோ, எந்தெந்த குழப்பங்களை நாம் தூக்கி சுமக்கிறோமோ, அநேக காரியங்களை நாம் மனதிலே சுமக்கிறோம். மன அழுத்தங்கள், மன கவலைகள், உடல் நோய்கள், வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையில எவ்வளவோ பிரச்சனைகள். இதற்கு விடுதலை எங்க இருக்கிறது? யாரிடத்திலே போவேன்? யார் எனக்கு உதவி செய்வார்? யார் என் கண்ணீரை துடைப்பார்? யாராவது எனக்கு என் பிரச்சனைகளுக்கு ஒரு விடை தர மாட்டார்களா என்று அநேக தருணங்களிலே
மனிதர்களை, உறவுகளை, நண்பர்களை தேடி போகிறோம். விளைவு என்ன? நாம் சொன்னதை விட பல மடங்கு மற்றவர்களிடத்தில் சொல்லி எள்ளி நகையாடுகிறார்கள். அதனால் தான் தாவீது கூட தன் வாழ்க்கையில சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இதோ என் உற்ற நண்பன், நான் மிகவும் நேசித்தவன், என்னோடு கூட பாத்திரத்தில் கை வைத்தவன் எனக்கு இரண்டகமாக தன் காலை உயர்த்துகிறான். என் மகனே, மகளே, ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் கைவிடப்பட்டு மனம் நொந்து அழுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆறுதலை யார் தர முடியும்? அதனால் தான் ஆண்டவர் கூறுகிறார், எப்ராயிம், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கை நெகிழ்வேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, கைவிடப்படுகிறவர்களுக்கும் வேதனையில் வாடுகிறவர்களுக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கிறார். சங்கீதத்திலே திருப்பாடல் 145 வாசிக்கிறோம், தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அருகில் இருக்கிறார். உன்னுடைய கஷ்டங்கள் மத்தியிலும், உன் வேதனைகள் மத்தியிலும், புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையின் மத்தியிலும், வியாதிப்பட்ட சூழ்நிலைகளிலும் இயேசு எப்போதும் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்மை புறக்கணிக்கிறவர் அல்ல, நம்மை தூக்கி எறிகிறவர் அல்ல. 2 கைகளை உயர்த்துங்க, 2 கைகளை எல்லாரும், சகோதரர்கள் நீங்க யாரா இருக்கலாம், எல்லாரும் உயர்த்துங்க. நீங்க ஆண்டவரை நோக்கி உங்க கைகளை உயர்த்தும் போது உங்க பாரமெல்லாம் மறையும், உங்க கஷ்டம் மறையும்பா. மனுஷன் முன்னால போய் குண கும்பிடு போட வேண்டியதில்லை. இதோ தெய்வம் நம்ம மத்தியில் இருக்கிறார். சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்த இந்த திருச்சிலுவை நாதரை நாம் உயர்த்துகிறோம் அல்லவா? இதோ இந்த நாட்கள் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய உறவுகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் நாட்கள். நாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. பாடுங்கப்பா, இன்பத்திலும் நீரே இயேசுவே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே. ஒப்பு கொடுங்கப்பா. ஆண்டவரே, அப்பா, உங்களை தேடி வந்திருக்கிற உங்க பிள்ளைகள் நாங்கள் அப்பா. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையை இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. என் தெய்வமே, என் இயேசையா. கைகளை அசைத்து அல்லேலூயா, கைகளை அசைத்து என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, என் இயேசையா, அல்லேலூயா. அதே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையில நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நீர் செய்த எல்லா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி என் செலுத்துகிறேன். கடவுளாகிய ஆண்டவரே, கடவுளாகிய என் இயேசுவே, என் இயேசுவே, நான் அனுபவிக்கிற எல்லா மன வேதனைகளையும், எல்லா மன வேதனை நான் சுமந்து கொண்டிருக்கிற நான் சுமந்து கொண்டு மன பாரங்களையும், கவலைகளையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, என் தெய்வமே, என் மீது இரக்கமாயிரும், என்னை ஆசீர்வதியும். ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே மீண்டும் உங்களை வாழ்த்தி, திருச்சிலுவை நாதர் தம்முடைய சிநேகத்தினால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிரப்பி எல்லா நன்மைகளையும் நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, இந்த நாளுடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். தயவு செய்து வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு நம் இதய கதவுகளை திறந்து கொடுப்போம்.
எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வேத பகுதியை ஆண்டவர் இந்த நாளில் இருக்கிற இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஆண்டவர் இந்த வசனத்தின் படி உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை இன்று காண்பீர்கள். ஆண்டவர் எரேமியாவை பார்த்து, எரேமியா, நீ ஒரு குயவனுடைய வீட்டுக்கு போ என்று ஆண்டவர் கூறுகிறார். எரேமியாவை ஆண்டவர் குயவனுடைய வீட்டுக்கு போக சொன்னார். எரேமியாவும் குயவனுடைய வீட்டுக்கு போகிறார். ஆண்டவர் எரேமியாவை பார்த்து கேட்கிறார், எரேமியாவே, நீ என்ன காண்கிறாய்? எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே, இதோ குயவன் இந்த சுழல் வட்டிலே அதன் கொம்பிலே களிமண்ணை எடுத்து அவன் நன்றாய் பிசைந்து அதை ஒரு பாத்திரமாய் வடிவமைக்க அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவரிடத்திலே அவன் தன்னை வெளிப்படுத்துகிறான். ஆண்டவர் இந்த பகுதியிலே வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் தயவு செய்து அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். எரேமியாவிடத்திலே ஆண்டவர் சொன்னார், நீ பார்த்தது சரிதான், எனக்கு இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5-6 வசனம். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு, இஸ்ரவேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல, இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்கள், ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்கிறார், நீ பார்த்த அந்த குயவனுடைய கரத்தில் இருக்கிற களிமண் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் இஸ்ரவேல் வீட்டாளத்தில் போய் சொல், நீங்களும் என் கரத்தில் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே திருச்சிலுவை நாதருடைய திருவிழா நவ நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பு இறை சமூகமே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் என்னுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய கரத்திலே இருக்கிறோம். நாம் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதை அநேக நேரங்களில் ஏற்றுக்கொள்ள, அதை புரிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில அநேக தருணங்களிலே மனப்பக்குவம் இல்லாதவர்களாக வாழ்ந்து விடுகிறோம். சமீபத்திலே ஒரு உளவியலாளர் ஒரு கருத்தை பகிர்கின்றார். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் எல்லா நலமும் செழிப்பும் அவன் வாழ்க்கையில எடுக்கிற எல்லாம் வெற்றிகரமாக அமையும் பொழுது மனிதன் தன் நிலை உணர தவறிவிடுகிறான். அவன் ஏதோ இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தன் கையில் வைத்திருப்பது போலவும் எல்லாவற்றையும் தன்னால் செய்துவிட முடியும் என்ற மனநிலையிலும் அவன் எல்லாவற்றையும் தன்னுடைய கரத்தில் வைத்து ஆளுகை செய்யக்கூடியவன். தான் இல்லாவிட்டால் இந்த உலகம் இயங்காது, தான் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே எதுவும் நடக்காது என்பது போல அவன் தனக்குள்ளாகவே ஒரு கடவுளாக மாறிவிடுகிறான் என்று அந்த மிகச்சிறந்த உளவியலாளர் இந்த கருத்தை பதிவிடுகிறார். இன்னைக்கு பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் மக்கள்கிட்ட போய் சொல்லு, நீங்க என்னுடைய கையில தான் இருக்கிறீங்க, என்னுடைய கரத்திலே தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையை சிறிது நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சமீபத்திலே ஒரு சகோதரர், அவர் மிக கருத்தாக கவனமாக வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டவர். அவருடைய ஆசைக்கு தப்பு சொல்லல, அவருடைய ஆசை சரியானது. எல்லா மனிதனும் உயர்வை நோக்கி போகிறான்.
ஆனால் அவருடைய ஆசை என்னவென்றால், இந்த உலகத்தில் நான் என்னுடைய திறமையை கொண்டு, என்னுடைய பலத்தை கொண்டு நான் அநேக காரியங்களை செய்ய போகிறேன் என்று அவருடைய ஒரு 29 வயதுக்குள்ளான காலத்திலேயே அவர் நிறைய சம்பாதித்தார், நிறைய செல்வத்தை தேடினார், அநேக உலக பிரகாரமான காரியங்களை எல்லாம் அவர் அடைந்தார். அவர் வீடு வாசல் நிலபலம் எல்லாத்தையும் அவர் சம்பாதித்தார். அப்போ அவருடைய தாயார் அவரை பார்த்து சொல்லுவாங்க, எப்பா நீ சம்பாதிக்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் ஒரு நாள் சண்டே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஆலயம் இருக்குது, கொஞ்சம் போகலாம். ஆனால் அந்த அம்மாவை பாராட்டணும், அந்த தாயார் மகனை அதில் வலியுறுத்தினாங்க. ஆனால் அந்த தம்பி எப்பவுமே ஒரு காரியத்தை வைத்திருந்தார், இந்த கடவுள், இந்த இறைவன், இந்த தேடுதல் இதெல்லாம் காசுக்கு, இந்த சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு அவர் சொல்லுகிறதை அவர் வாடிக்கையாக வைத்திருந்தார். இந்த அம்மா சொல்லுவாங்க, டேய் ஒரு நாள் உனக்கு இது புரியாது, ஆனால் ஒரு நாள் வரும்போது இது கண்டிப்பாக புரியும். இவர் ஒரு நாள் தன்னுடைய அலுவலகத்திலே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்றை உருவாக்கி அதை செய்து பல லட்சம் ரூபாய் அதில் வருமானம் வரும்படி அந்த ப்ராஜெக்டை முடிக்கிற காலம் வந்தது. பிரியமானவர்களே, இவர் அந்த ப்ராஜெக்டை இரவு பகல் பார்க்காம முடித்தார். இவருடைய தாயார் தன் மகன் அறையை விட்டு வெளியவே வரலையே என்று சொல்லி அந்த அறையை தேடி அவர் போனார். அறை சாத்தி இருந்தது. உடனே தன்னுடைய கணவரை அழைத்து, மகன் உள்ள போனவன் 2 நாளாச்சு, இன்னும் வெளியே வரல, இப்போ தொந்தரவுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், அதனால 2 நாளாயும் வெளியே வரல என்று கதவை உடைத்தார்கள். மயங்கிய நிலையில் கடந்தான். பிரியமானவர்களே, மருத்துவமனை கொண்டு போனாங்க. கொண்டு போனது பொழுது மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, இவரை காப்பாற்றுறது கஷ்டம், இவரை காப்பாற்றுவது மிக மிக கடினம். ஏன்? இவர் மூளை ஸ்ட்ரோக் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. கடைசியில் அந்த தாய், உண்மையான பக்தியுள்ள தாய், கண்ணீர் விட்டால், அழுதால், மருத்துவமனையில் மாதக்கணக்கானது. இப்பொழுது அந்த சகோதரன் உயிரோடு தான் இருக்கிறார். ஆனால் எப்படி இருக்கிறார்னா, அவருக்கு சுய நினைவு வந்துவிட்டது, ஆனால் கை கால் எதுவும் செயல்படாமல் கண்ணில் கண்ணீர் மட்டும் வடிந்து கொண்டே அவர் வாழ்க்கை பயணித்துக் கொண்டு இருக்கிறது. இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே ரொம்ப திறமசாலிகள், செல்வாக்கு உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள், பலன் உள்ளவர்கள், அழகுள்ளவர்கள், அந்தஸ்துள்ளவர்கள், தனித்திறமைகளுக்கு பஞ்சமில்லாதவர்கள், உழைப்பதிலே வல்லவர்கள், சாதிப்பதிலே சாதுரியவான்கள், பலவிதமான காரியங்களை சாதித்து காட்ட வேண்டும் என்ற எத்தனையோ இலக்குகளை வைத்துக் கொண்டு பயணிக்கிறவர்கள். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள தவறுகிறோம். எங்கே தெரியுமா? ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் தயவு செய்து உங்களுடைய திருவிழியத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் கூறுகிறார், 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். நல்ல கவனிங்க, ஒருவன் என்னுடனும் நான் அவனுடனும் இணைந்திருந்தால் மிகுந்த பலனை, கனியை கொடுப்பான். இதை சொல்லிவிட்டு ஆண்டவர் கூறுகிறார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. கைகளை தட்டுங்க பாப்போம். நீங்க நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய திறமைசாலிகளாக இருக்கலாம். இன்னைக்கு பகல் வேளையில் நானும் அருமையான பிரதரும் ஒரு தாய் தந்தையை கூப்பிட்டதுனால ஒரு வீட்டுக்கு தேடி போனோம். அவங்க பிள்ளைங்களுக்கு நிறைய சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறாங்க. அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அவங்க சொன்னாங்க, என் பையனுக்கு திருமணம் முடிச்சு வச்சோம், ஆனா பாருங்க கணவனும் மனைவி எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே நாங்கள் பயணித்து போனோம். போன பொழுது ஒரு பிரம்மாண்டமான வீடு, நல்ல எப்படி பார்த்தாலும் 1 கோடி ரூபாய்க்கு மேல அவங்க கட்டியிருப்பாங்க அந்த வீட்டை. நல்ல முழு வசதிகளும் செய்திருக்கு. ஆனால் வீடு பார்த்தீங்கன்னா தூசி அடைந்து அப்படியே பரிதாபமான நிலைமையில் இருக்குது. புது வீடு தான்.
ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்குள்ள வாழல. ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க, தனித்தனியா பிரிஞ்சு கிடக்குறாங்க. அந்த அப்பா சொல்றாரு, இவங்க வாழணும்னு தான் பிரதர் இந்த வீட்டை கட்டி கொடுத்தேன், ஆனா இவங்க இப்படி பிரிஞ்சு கிடக்குறாங்க. நான் உட்கார்ந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பேசின பொழுது அவங்க சொன்ன ஒரு காரியம் ரெண்டு பேருக்குமே ஒத்து போகல, ரெண்டு பேருக்கும் பிடிக்கல, ரெண்டு பேருக்கும் காரியம். ஆனா இவங்க எப்படி மேரேஜ் பண்ணாங்கன்னா, இவனை தான் முடிப்பேன், இவளை தான் முடிப்பேன் அப்படின்னு தான் வாழ்க்கையில சேர்ந்தவர்கள். ஆனா இன்னைக்கு சொல்றாங்க, நான் சும்மா சொன்ன ஒரு கையை கொடுங்கப்பா, முகத்தை பாருப்பா, அதுக்கு அவங்க தயாரா இல்லை. என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய, நம்முடைய வாழ்க்கையை நாம் மெருகூட்ட, நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த நம்ம என்ன பண்றோம்னா, இந்த உலகத்திலேயே ஏதாவது காரியம் கிடைச்சா அதை வைத்து நம்ம சரி செய்து கொள்ளலாம், உயர்த்தி கொள்ளலாம் என்று நாம் முடிவெடுக்கிறோம். ஆனா பாருங்க, இந்த உலகத்துல நீங்க நல்லா இருக்கணும்னா, நீங்க ஆசீர்வாதமா வாழணும்னா, உங்க செல்வத்தை வைத்து அது வாழ்ந்துட முடியாது. உங்களுடைய படிப்பை வைத்து வெறும் காரியத்தை, வெறும் இந்த உலகத்தினுடைய கல்வியை வைத்து நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி விட முடியாது. வெறும் நம்முடைய திறமைகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை முடிவெடுத்து விட முடியாது. நான் ஒரு கல்வியாளரை குறித்து படித்தேன். அவருடைய பெயர் ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங்ஸ். நல்ல இயற்பியல் மேதையானவர். அவர் இந்த உலகத்திலே சமீபத்தில் தான் அவர் மறைந்து போனார். அவருடைய வாழ்க்கையிலே அவர் பலவிதமான பதக்கங்களை, உலகத்தினுடைய அநேக காரியங்களை அவருக்கு கீழாக அவரிடத்திலே பயின்றவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனா அப்படிப்பட்ட அந்த ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானமுள்ள மனிதர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில, அவர் ஒரு நிருபர் போய் பேட்டி எடுக்கிறார், உங்களுடைய லைஃப், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கை துக்ககரமானது, என்னுடைய வாழ்க்கை வேதனை நிறைந்தது. இரண்டாவது அவர் சொன்னார், இந்த உலகத்தில் எனக்கு வாழ்வதற்கு பிடிக்கவில்லை, காரணம் நான் சாவை நோக்கி பயணிக்கிறேன். மூன்றாவது அவர் சொன்னார், என்னை நேசிப்பதற்கும் நான் நேசிக்கத்தக்க நம்பிக்கைக்குரியவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. நான் இந்த மூன்று கேள்விகளையும் தயவு செய்து இந்த சமூகத்துக்கு வைக்கிறேன். இந்த நாளில் கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து கேட்டு பாருங்கள். உங்களிடத்தில் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில எப்படி இருக்கிறீர்கள்? இன்பமயமா இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கேள்வி எழுப்பி பாருங்கள். நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்க்கையிலே நான் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த கணவன், இந்த மனைவி, இந்த பெற்றோர், இந்த பிள்ளைகள், இந்த உறவுகளோடு என் வாழ்க்கை ஒரு அமைதி சூழ்ந்த, ஒரு நல்ல சமாதானம் நிறைந்த வாழ்க்கை பயணமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் எல்லா சூழ்நிலையிலும் எல்லோரையும் நேசிக்க, எல்லாராலும் நான் நேசிக்கப்படத்தக்கவனாக என்று என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? தயவு செய்து கேள்வி கேளுங்க. ஏன் தெரியுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாமோ போராடி பார்க்கிறோம், நம்ம வாழ்க்கையில என்ன காரியங்களை எல்லாமோ தேர்ந்தெடுத்து பார்க்கிறோம். எதையாவது வைத்து சரி செய்து விடலாம், எதையாவது வைத்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு சரியான காரியத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஆனா எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை மனிதர்களுடைய கரத்தில் அல்ல. என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனிதனுடைய கரத்தில் கொடுக்கப்படவில்லை. இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் யாருடைய கரத்தில் இருக்கிறது என்றால், சங்கீதம் திருப்பாடல் 31 அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இங்கே சொல்லப்படுகிறது, என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. கை தட்டுங்க பாப்போம். யாருடைய கையில் இருக்கிறது? சொல்லுங்க பிரதர், சிஸ்டர், யாருடைய கையில் இருக்கு? நீங்க என்னதான் இந்த உலகத்தில் திறமையானவர்களா இருந்தாலும் உங்க வாழ்க்கை கடவுளுடைய கையில் இருக்குது. நீங்க என்னதான் செல்வாக்குள்ளவர்களா இருந்தாலும்
உங்களுடைய வாழ்க்கை கடவுளுடைய கையில் இருக்குப்பா. நீ என்னதான் கிலோ கணக்கில் நிறுத்து கொடுத்தாலும், ஊரே அறிகிற மாதிரி எல்லாம் பண்ணாலும், உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய வாழ்க்கையின் பாதைகளும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அதனாலதான் அந்த வார்த்தையை மீண்டும் வாசிக்கிறேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் ஆண்டவரே உமது கையில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். யாருடைய கையில் இருக்குது? பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்க பாப்போம். அப்படியே வந்தது போல உட்கார்ந்துருக்கீங்களா? கொஞ்சம் அசைஞ்சு பாருங்க, உசுர் இருக்கான்னு பாருங்க பக்கத்துல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கணும் தான் வந்திருக்கீங்க. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும், சொல்லுங்க, உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும், சத்தமே கேட்கல, உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் ஆண்டவரின் கையில் இருக்கிறது. யார் கையில் இருக்கு? ஜோசியக்காரன் கையிலையா? குறிபாக்குறவன் கையிலையா? தாயத்தை எழுதுறவன் கையிலையா? ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு அதுல ரொம்ப நாட்டம் இருக்கு. என் வாழ்க்கையை கொண்டு போய் ஏதோ ஒரு அற்பத்தனமான மனுஷன் கொண்டு போய் கொடுக்குறேன், என்னை பத்தி அப்படியே 100% அப்படியே சொல்லிடுவாரு அப்படின்னு எங்கேயோ போய் நிக்கிற. அதை தாண்டி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஏதோ பாஸ்டர்கள் எல்லாம் தேடி போறோம். இவர் ஜெபம் பண்ண அது நடந்துரும், அவர் ஜெபம் பண்ண நடந்துரும். உன் வாழ்க்கை எங்க இருக்குன்னா ஒரு பாஸ்டர்ட்ட கிடையாது, உன் வாழ்க்கை ஜோசியக்காரன் கிடையாது, உன் வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வீணா போனவன்டையும் கிடையாது. யாருடைய கையில் இருக்குது? உங்கள் வாழ்க்கை தெய்வத்தின் கரத்தில் இருக்கிறது. பிரதர் சிஸ்டர், கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே எரேமியா 32ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை தயவு செய்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நீர் திட்டமிடுவதில் பெரியவர், செயலில் வல்லவர், மானிடரின் வழிகள் எல்லாம் உமது கண் முன்னே உள்ளன. எனவே அவரவருடைய வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நீர் கைமாறு அளிக்கிறீர். கைகளை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, இயேசுவே புகழ். சொல்லுங்க, மரியே வாழ்க. அப்ப பிரியமானவர்களே, நீங்களும் நானும் போகிற பாதை, நம்முடைய வாழ்க்கை பாதை யாருடைய கையில் இருக்கு? சொல்லுங்க, யாருடைய கையில் இருக்கு? சொல்லுங்க. அதனாலதான் எரேமியா 10:23 சொல்லுகிறது, ஆண்டவரே நான் அறிவேன், மனிதன் செல்ல வேண்டிய வழி அவர்களின் கையில் இல்லை, நடப்பவன் காலடி போக்கும் அவர்கள் அதிகாரத்தில் இல்லை. கை தட்டுங்க பாப்போம். அப்ப இங்க இருக்கிற நமக்கு ஒண்ணு தெரியணும். என்ன தெரியணும்? என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில கிடையாது. உலகத்தார்கள் சொல்லுவார்கள், என் வாழ்க்கை என் கையில், நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கும், என்ன நினைக்கிறேனோ அது முடியும். தயவு செய்து சொல்லிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கரத்தில் அல்ல, அது தெய்வத்தின் கரத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நான் இந்த நாளிலே வேகமாக 2 காரியத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று, இந்த குயவன் கையில் இருக்கிற களிமண். சத்தமா சொல்லுங்க, யாரு? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, இந்த களிமண் யாரு? ஏங்க பிரதர், நல்ல பிரேஸ்லெட் எல்லாம் போட்டிருப்பீங்க, கழுத்துல ஒரு பெரிய செயின் போட்டிருக்கலாம். நீங்க யாரு? சொல்லுங்க, நீங்க யாரு? பக்கத்துல கை சொல்லுங்க, உங்களை பத்தி தாங்க பேசுறாரு. நீ யாரு? 86 கிலோ இருக்கலாம் வெயிட்டு, இல்ல பெரிய ஆளுங்கண்ணா, என்ன மாதிரி அப்படின்னு இருக்கலாம். ஆனா நீ யாருன்னா, ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, நீங்களும் நானும் தெய்வத்தின் கரத்தில் இருக்கிற களிமண். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க, நீங்க யாரு? சொல்லுங்க, நீங்க யாரு பிரதர்? பிரதர் நீங்க யாரு? அக்கா நீங்க யாரு? கொஞ்சம் சவுத்த தோடு, எல்லாம் யாரா இருந்தாலும் சரி, நீங்க யாருன்னா
களிமண். இந்த களிமண்ணை குறித்து 3 காரியம் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த களிமண்ணை ஏன் ஆண்டவர் உங்களை பார்த்து தங்கம்னு சொல்லல? என் கையில் இருக்கிற தங்கம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். என் கையில் இருக்கிற வைரம்னு ஒன்று பார்த்து சொல்லியிருக்கலாம். என் கையில் இருக்கிற ஒரு பெரிய விலையேற பெற்ற இல்லை இன்னைக்கு பிளாட்டினம்னு ஒரு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி ஆண்டவர் சொல்லலை. உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? என்னை பார்த்து சொல்றாரு, நீ எங்க இருக்க? நான் என் கையில் இருக்கிற களிமண். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 2 கைகளை வைத்து ஒரு பல்லவி பாடுங்க. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பிரைஸ் தி லார்ட். கை தட்டி பாடுங்க பல்லவி. ஆமென். குயவனே குயவனே. ஆமென். பின் காரண நல்ல வாயை திறந்து பாடுங்க எல்லாரும். களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வலியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. பாடுவோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வலியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பற்றமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பற்றமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. உணர்ந்து பாடும். என்னையும் அவ்வேத பாத்திரமாய் விளங்க செய்யுமே. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் ஆண்டவர் இந்த குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை பற்றி பேசுகிறார் என்றால், ஆண்டவர் சொல்றார், நீ என் கையில யாரா இருக்குன்னா களிமண்ணாக இருக்கிற. ஏன் ஆண்டவர் சொன்னார்? அந்த களிமண்ணை குறித்து 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ஒன்று, இந்த களிமண் எப்படிப்பட்டதுன்னா விலை இல்லாதது. சொல்லுங்க, என்ன கிடையாது? களிமண்ணுக்கு என்ன கிடையாது? ஒரு களிமண்ணை யாராவது ரொம்ப பத்திரமா வைப்பாங்களா? சொல்லுங்க, வைப்பாங்களா? ஒரு களிமண்ணை கொண்டு போய் நீங்க யாருக்காவது gift கொடுப்பீங்களா? சொல்லுங்கம்மா, கொடுப்பீங்களா? களிமண் பார்த்துருக்கீங்களா? களிமண்ணை கொண்டு போய் யாராவது gift கொடுப்பீங்களா? ஒரு திருமண வீட்டுக்கு போறோம், நல்ல களிமண்ணை ஒரு பார்சல் பண்ணி இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு என்ன செய்வாங்க? சொல்லுங்க, என்ன செய்வாங்க? அப்படியே தூக்கி முகத்திலே எரிஞ்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். முதலாவது ஆண்டவராகிய கடவுள் ஏன் இந்த களிமண்ணை பற்றி பேசுகிறார் என்றால், இந்த களிமண்ணுக்கு விலை இல்லை. என்ன கிடையாது? சொல்லுங்க, என்ன கிடையாது? அதுக்கு மதிப்பு இல்லை. அதுக்கு என்ன கிடையாது? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்க வீட்டில் உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு? வெளியே தான் பெரிய மீசை, வெளியே தான் அப்படி இப்படி அப்படின்னு பின்னால் நிறைய எழுதி வச்சிருப்போம். உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா கேட்டு பாருங்க, உங்கள் வீட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு? ஒரு பெரிய அரசு அதிகாரி அவர் சொன்னார், என் கார் கதவை திறந்து எனக்கு சல்யூட் அடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு, நான் நின்னாலே அப்படி நடுங்கிற ஆள்லாம் இருக்கு, ஆனால் வீட்டுக்குள்ளே என் கதை ரொம்ப மோசமாக இருக்குது. பக்கத்தில் கை கொடுத்துக்கிறாங்க, உங்கள் வீடு நிலைமை அப்படி தான் இருக்குதா?
உங்க நிலைமை எப்படி இருக்கு? வெளியே எல்லாம் பஞ்சாயத்து பேசலாம், வீட்டுக்குள்ள வந்தா உன் பஞ்சாயத்தை நான் பார்த்துக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் பேசுறாரு. இந்த களிமண் விலை இல்லாத, அது மதிப்பில்லை. ஏன்? அதனாலதான் நீங்க சங்கீதம் திருப்பாடல் 100, நீங்க யாரா இருந்தாலும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சங்கீதம் திருப்பாடல் 103 அதிகாரத்திலே 14வது வசனத்தை தயவு செய்து வாசிப்பீர்கள் என்றால், உங்களை பற்றி என்னை பற்றி ஆண்டவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், தயவு செய்து வாசிங்க. அவர் நமது உருவத்தை அறிவார். நல்ல கவனிங்க. அவர் நமது உருவத்தை, சொல்லுங்க, அவர் நமது உருவத்தை. சிஸ்டர் பிரதர் சொல்லுங்க, அவர் உருவத்தை. யாருடைய உருவத்தை? உங்களுடைய என்னுடைய உருவத்தை ஆண்டவர் அறிவார். எப்படிப்பட்டது? நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. மனிதனின் வாழ்நாள் புல்லை போன்றது, வயல்வெளி பூவன அவர்கள் மலர்கிறார்கள். அவர்கள் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகிறது, அது இருந்த இடமே தெரியாமல் போகிறது. கை தட்டுங்க பாப்போம். பிரதர், நீங்க என்னதான் இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு சில காரியங்களை வகுத்திருந்தாலும், ஆண்டவர் இந்த களிமண்ணை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, இந்த களிமண் எப்படின்னா அது தூசிப்பா, அது ஒண்ணுக்குமே இல்லப்பா, யாருக்கும் பயன்படாது, எந்த விதத்தில் மதிக்கப்படாது, யாரும் அதை தூக்கி விரும்பி எடுக்கிறது இல்ல. இப்படி பாருங்க, மதிப்பில்லாத இந்த களிமண்ணை தான் ஆண்டவர் தன் கையில வைத்திருக்கிறார். கை தட்டுங்க. இங்க இருக்கிற எத்தனையோ பேர் சொந்த வீட்டிலேயே மதிப்பு கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க எங்க தெரியுமா? தெய்வத்தின் கரத்தில் இருக்கிறீர்கள். கை தட்டுங்க பாப்போம். இத்தனை ஒரு நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் உற்று நோக்கி பார்க்கணும், அவரை நேசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, இந்த களிமண்ணை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், இந்த களிமண் எப்படிப்பட்டதுன்னா அழுக்கு நிறைந்தது. எப்படி நிறைந்தது? சத்தமா சொல்லுங்க, எப்படி நிறைந்தது? ஒண்ணு, அது விலை போகாது, அது விலை கிடையாது, அது மதிப்பில்லாதது. ரெண்டாவது, இந்த களிமண்ணை யாராவது சந்தன மாதிரி எடுத்து பூசிக்கிடுவீங்களா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த களிமண்ணை யாராவது எடுத்து 2 பாக்கெட்ல போட்டு போவோமா? சொல்லுங்க, போட்டு போவோமா? இல்லைன்னா அந்த களிமண்ணை யாராவது எடுத்து அதுல லேசா நம்ம நடந்து போகும்போது அது காலில் பட்டா கூட அதை நம்ம என்ன செய்வோம்? உடனே அதை கழுவுவோம். ஏன்னா களிமண்ணை குறித்து அழுக்கு நிறைந்தது. அப்படின்னு அர்த்தம் என்னங்க? இங்க இருக்கிற நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா பாவம் நிறைந்தது. இங்க இருக்கிற களிமண்ணா இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இங்க இருக்கிற யாரும், இங்க இருக்கிற நாம எல்லாருமே புனிதர் அல்ல, பெரிய நீதிமான் அல்ல. நம்ம எல்லாரும் எப்பேற்பட்டவர்கள் நமக்கு நல்லா தெரியும். நாம ஒவ்வொருவரும் வெளியே பக்தியை வச்சிருக்கிறோம், வெளியே ரொம்ப அநேக காரியங்களை நம்ம வைத்திருக்கலாம். நம்மள மாதிரி நீதிமான் இல்ல, பக்திமான் இல்ல. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இந்த களிமண் எப்படிப்பட்டதுன்னா இந்த களிமண் அழுக்கு நிறைந்தது. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, ரோமர் 3 அதிகாரத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிப்பீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. 3வது வசனம், 3 அதிகாரம் 12வது வசனம். எல்லோரும் நெறிபிறழ்ந்தனர், ஒருமிக்க கெட்டு போயினர். 23வது வசனம் சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போனர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க யார் தெரியுமா? நீங்க யாருங்க? நீங்க யாரு? உள்ளேயும் வெளியவும் எத்தனையோ பாவத்தினால ஆக்கிரமிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம யாரு? நம்ம எல்லோரும் பாவிகளாக இருக்கிறோம். எப்படி களிமண் அழுக்கு நிறைந்ததா இருக்கிறதோ அதே போல உள்ள இந்த களிமண்ணா இருக்கிற நானும் நீங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற சஞ்சலங்களாலும், உலகத்தில் இருக்கிற இச்சைகளாலும், உலகத்தில் இருக்கிற பாவங்களாலும் நாம் கரைபட்டு போயிருக்கிறோம். அதனாலதான் பவுல் ரோமர் 7 அதிகாரத்தில் சொல்லுவாரு, நான் எதை செய்ய விரும்புகிறேனோ அதை என்னால் செய்ய முடியல, எதை செய்யக்கூடாது நினைக்கிறேனோ
அதை செய்கிறேன். காரணம் என்ன? பாவத்திற்கு, ஊனியல்புகளுக்கு, தீமைகளுக்கு நான் அடிமைப்பட்டவனாக இருக்கிறேன். சகோதரா, இன்னைக்கு ஒருவேளை நீ இந்த உலகத்தின் பாவத்துல நீ உன்னையே அழிச்சுக்கிட்டு இருக்கலாம். சகோதரியே, வாலிப மகனே, மகளே, ஒருவேளை இந்த களிமண் அழுக்கடைந்த ஒரு களிமண்ணை போல நீயும் சகதி போல வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஆனா உன்னைய தான் இயேசு தன் கையில் எடுக்கிறார். அழுக்கு நிறைந்த மனிதா, பாவத்திலே வீழ்ச்சியடைந்து கிடக்கிற மனிதா, உன்னையத்தான் இயேசு கையில் எடுக்கிறார். பாருங்க, இந்த குயவனர் கையில் இருக்கிற அந்த களிமண் அழுக்கு நிறைந்தது. நீங்களும் நானும் எத்தனையோ பாவங்களால் சூழ்ந்திருக்கிறோம், எத்தனையோ அக்கிரமங்களால் சூழ்ந்திருக்கிறோம், குடிவெறி களியாட்டங்கள்ல கிடக்கிறோம், அநீதிகள்ல கிடக்கிறோம், பாவ இச்சைகளுக்குள்ளாக கிடக்கிறோம், மூட நம்பிக்கைகளுக்குள்ளாக கிடக்கிறோம், விபச்சாரங்களுக்குள்ளாக கிடக்கிறோம், எத்தனையோ விதமான அநீதிகளுக்குள்ளாக நம்மையே அழித்துக் கொண்டு சகதி போல கிடக்கிறோம். ஒரு சேறு நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாக கிடக்கிறோம். உன்னை விரும்புவார் இல்ல, உன்னை தீண்டுவார் இல்ல, உன் பக்கத்துல வந்து கால் வைக்கிறது கூட மனிதர்கள் அஞ்சுவது உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட நம்மைத்தான் ஆண்டவர் கையில் எடுக்கிறார். கை தட்டுங்க பார்ப்போம். நம்ம உங்களை கையில் எடுக்காருங்க, கையில் எடுக்கிறாரு. மூன்றாவது, இந்த களிமண்ணை குறித்து நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த களிமண் பலவீனமானது. பிரைஸ் தி லார்ட். களிமண் எப்படிப்பட்டது? ஒன்று, அது மதிப்பில்லாதது. இரண்டாவது, அது பெரிய அழகானதல்ல, அது அருவருப்பா இருக்குது, அது சகதி போல இருக்குது. மூன்றாவது, இந்த களிமண் வலிமையானதல்ல, அது வலிமை இல்லாதது, வலிமை குன்றியது, அது பலவீனமானது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க இருக்கிற எத்தனையோ பேர் வெளியே வீராப்பா இருப்போம், உள்ள பலவீனமானவர்களா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நாம் பலவீனர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நாம் பலவீனமான மனிதர்கள் என்பது தெய்வத்துக்கு தெரியும். இங்க இருக்கிற நாம எத்தனையோ பலவீனத்தில் இருக்கிறோம். எனக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது, நான் இந்த மூன்று காரியத்தை சிந்திக்கும் போது, என்னுடைய வாழ்க்கையில எந்த தகுதியற்றவன், வலிமை, இந்த மூன்று காரியத்தை சிந்திச்சு பார்க்கிறேன். யாரங்க ஆண்டவர் கையில் எடுக்கிறாரு? மதிக்கப்படாத, மதிப்பில்லாத. நீங்க பைபிள் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் சொந்த வீட்டில் அவனுக்கு மதிப்பு இல்லைங்க, அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை மதிக்கலங்க. நீ யோசித்து பாருங்க. அவனுடைய சகோதரர் சொன்னாங்க, வேடிக்கை பக்கவாடா வந்த மதிப்பில்லாத ஒரு நபர் தான் தாவீது. இந்த தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவரை கண்ணு முன்னால வைத்திருக்கன்னு சொன்ன ஒரு மனுஷன் தான். ஆனா அதே தாவீது ஒரு பாவத்தில் அவன் விழுந்து, அவன் ஒரு சேறு போல அவனுடைய வாழ்க்கை போகிறது. மூன்றாவது பாருங்க, அவன் ஒரு பலவான் அல்ல. அவன் யுத்தத்தில் கோலியாத்தை ஜெயித்திருக்கலாம், பெலிஸ்தியர்களை கொண்டிருக்கலாம், பல யுத்தங்களில் வெற்றி பெற்ற மனிதன். ஆனா அவர் சொல்லும்போது என்ன சொன்னாரு? என் எலும்பெல்லாம் உருகி போகுது, நான் பலவீனம் அடைஞ்சு போயிருக்கிறேன், துக்கத்தால என் மனம் உடைஞ்சு போச்சு, நான் மரண படுகொலியை நோக்கி காத்திருக்கிறேன். இங்க இருக்கிற நீங்க எத்தனை பேர் பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்க, மனசஞ்சலத்தோடு வந்திருக்கிறீங்க, மனம் உடைஞ்சு போய் இந்த உலகத்துல ஏண்டா வாழ்றேன்னு வந்திருக்கிறீங்க. வாழ்க்கையில பிடிப்பு இல்லை, ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட பலவீனமான ஒரு களிமண்ணைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் கையில் எடுத்திருக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடுங்க, கண்ணை மூடுங்க. தயவு செய்து நிறைய காரியங்கள் இருந்தாலும் நீங்க சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் யாரு? நான் யாரு? பெரிய ஆளு,
ஞானம் நிறைந்த ஆளு இல்ல. நான் யாரு? ஒரு பலவீனமான பாத்திரம். இந்த களிமண்ணை பற்றி பார்த்தாது இந்த குயவன் யாருன்னு தெரியும்பா. தம்பி, வெளியே இருக்கிறவர்களே, இந்த சத்தத்தை எங்கேயோ உட்கார்ந்து உள்ள வர மனசு இல்லாம கேட்டுக்கிட்டு இருக்கிறவர்களே, இந்த ஆலயத்துல தெய்வம் உன்னோடு பேசுகிறார். ஆண்டவரும் கூட பேசுகிறார். இப்ப யோசித்து பாரு. களிமண்ணே, மதிப்பில்லாதவனே, சொந்த உறவுகளால் சொந்த வீட்டுல கூட மதிப்பில்லை. அதனாலதான் திருப்பாடல் 27:10 சொல்கிறது, என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும். கைவிடுவாங்களா? கைவிடுவாங்க. கைவிடுவாங்க. பால் குடிக்கும் பிள்ளையை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் பிள்ளைக்கு இரக்கம் காட்டாமல் போவாளோ? போகலாம். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, என் உள்ளம் கையிலே உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன். என் மகனே, மகளே, விலையில்லாத களிமண்ணே, தூக்கி எறியப்பட்டவளே, புறக்கணிக்கப்பட்டவனே, உன்னை என் கையில் எடுத்திருக்கிறப்பா, கையில் எடுத்திருக்கிறேன். நீ அழகில்லாதவன், நீ இந்த உலகத்தில் மதிப்பில்லாதவள், பாவத்தில் விழுந்து கிடக்கிற சேறு நிறைந்த ஒரு சாக்கடை போல உன் வாழ்க்கை இந்த உலகத்தின் தீமைகளிலே விழுந்து கிடக்கிறது. உன்னை பார்க்கிறவன் சொல்றான், உன்னை பார்க்கிறவன் சொல்றான், ஓ, இவளை போல ஒரு மனுஷி இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு சேறு இல்ல, இப்படிப்பட்ட ஒரு பாவி இல்ல. ஆனால் இந்த பாவியா இருக்கிற இந்த களிமண்ணை தெய்வம் தன் கரத்தில் எடுக்கிறார். தெய்வம் மறு கரத்தில் எடுக்கிறார். இந்த உலகத்துல நான் ஏன் வாழ்றேன், எதுக்கு வாழ்றேன், நான் என்ன கண்டேன் என்று சொல்லுகிற வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது உடைஞ்சு போய் உருளைந்து போகிற ஒரு பலவீனனான இந்த களிமண்ணே, உன்னை இயேசு கையில் எடுக்கிறார். 2 கைகளை உயர்த்துவோம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய். கைகளை உயர்த்துங்கப்பா. வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுறாங்க. நல்ல நேசரே, மகனே, மகளே, அறியாத நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே நினைத்தனான் உயிர் வாழ்கின்றேன். கண்கள் என்னை கண்டதாலே நினைத்தனான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, நல்ல ஒப்பு கொடுங்கப்பா. அன்புடைய அன்பு உங்கள் இருதயங்களை எல்லாம் மூடுவதாக. வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே நினைத்தனான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான
அழகான கண்கள் என்னை உண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் வாழ்கின்றேன். பிரியமானவர்களே, 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. பாருங்கள், இந்த களிமண் யார்? தாவீதுடைய வாழ்க்கை சொன்னேன். புதிய ஏற்பாட்டில் பாருங்க, சீமோனுடைய வாழ்க்கையை பாருங்கள், பேதுருடைய வாழ்க்கையை பாருங்கள். பேதுருடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவரை தன்னுடைய வாழ்க்கையில் அவரே கண்டுகொண்ட காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு நீங்க போங்கப்பா. ஏன்? நான் மதிப்பில்லாதவன், நான் ஒரு பாவிங்க, நான் சேறு போல இருக்கிறேன்ப்பா. 3வது, நான் ஒரு பலவீனமானவன். இந்த 3ஐ நீங்க சீமோனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சீமோனை தான் ஆண்டவர் தன் கையில் எடுத்தார். மதிப்பில்லாம தூக்கி எறியப்பட்டு வந்திருக்கிறியா? கண்ணீரின் மத்தியில, கவலையின் மத்தியில எல்லாருமே என்ன புறக்கணிக்கிறார்களே என்று உன் இதயத்தில் வேதனையோடு வந்திருக்கிறியா? இயேசு மீது மனம் இறங்குகிறார். ஐயா, ஐயோ, நான் பாவத்தில் கிடக்கிறேனே, இந்த தவறுகளை என்னால விட முடியலையே, இந்த தீய பழக்கத்தை என்னால விட முடியலையே, சேறு போல என் வாழ்க்கை சகதி போல இருக்குது. இயேசு அன்பு செய்கிறார்ப்பா. ஆண்டவருடைய அன்பு இப்போ மேல இறங்கி கொண்டிருக்கிறது. வேலை வாழ்க்கையில எல்லாம் இழந்து போயிட்டையா, மன உடைஞ்சு வந்திருக்கிறையா, வயசாயிட்டுப்பா, வாழ்க்கையில எல்லாமே போயிட்டுப்பா, பலன் இல்லப்பா, வலுவில்லைன்னு சொல்லி உடல்லையும் மனதிலையும் பலனிழந்தவர்களே, தெய்வம் தன்னுடைய கரத்தில் உங்களை தூக்குகிறார். இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். நல்ல கைகளை விரித்து அவரை நோக்கி பாருங்க. உண்மையாகவே நான் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய சிநேகம் உங்கள் இருதயத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சிநேகம் உங்கள் இருதயத்தை மூடுகிறது. வாலிப மகனே, வாலிப மகளே, அருமையான சகோதரனே, சகோதரியே, தெய்வத்தினுடைய சிநேகம் உங்கள் இருதயத்தை மூடுகிறது. நீங்கள் ஆண்டவருடைய கரத்திலே வருகிறீர்கள். ஆண்டவர் உங்களை தன்னுடைய கரத்திலே எடுத்துக் கொள்கிறார். ஆண்டவர் தம்முடைய கரத்தில் உங்களை எடுத்துக் கொள்கிறார். அப்பா, அவருடைய கரம் உங்களை பற்றி பிடிக்கிறது. இந்த பரம கையுடைய கையில் இருக்கிறீர்கள். கைகளை விரித்து சொல்லுங்க. என் இயேசையா, அல்லேலூயா. சொல்லுங்க. என் இயேசையா. சத்தமா நீங்க பாடுங்க, உணர்ந்து பாடுங்க. அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு, நீங்க பாடுங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யார்? உம்மை அல்லாமல். சத்தம் காணாது பிரதர், வாயை திறந்து பாடுங்க. உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் என் இயேசையா, என் இயேசையா, அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். இரண்டாவது பிரியமானவர்களே, இந்த குயவன் இந்த களிமண்ணை மதிப்பில்லாத ஒரு சகதியாயிருக்கிற சேறு நிறைந்த ஒரு பார்க்க எந்த ரூபமும் இல்லாத ஒரு சகதி போல இருக்கிற இந்த களிமண்ணை பலனில்லாத வலுவழுத்து அப்படியே குழு குழுன்னு இருக்கிற அந்த களிமண்ணை தன்னுடைய கையில் எடுக்கிறார். எதற்காக தெரியுமா? வேதம் சொல்லுகிறது 3 காரியங்களை வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். தொடர்ந்து குணப்படுத்தும் ஆராதனையிலும் நாம் பங்கெடுக்கலாம்.
முதலாவது நீங்கள் பாருங்கள், அந்த வார்த்தையிலே நான் வாசிக்கும் பொழுது எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த 6வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் கூறுகிறார், நான் என்ன செய்கிறேன் என்றால், இதை பாருங்கள் கூறுகிற இந்த வார்த்தையை தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட பேசுகிறார். களிமண்ணை போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். Praise the Lord. என்ன காரணத்தை ஆண்டவர் சொல்கிறார்? நான் உங்களுக்கு ஒரு காரியம் செய்ய போகிறேன். முதலாவது, குயவனுடைய கையில் களிமண் வரும் பொழுது வருகிறது, அந்த களிமண்ணை எடுக்கும் பொழுது அவன் அந்த களிமண்ணை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். the first முதல் காரியம், எப்ப அந்த குயவன் கையில இது ஒரு இந்த களிமண் வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னா, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை குறித்து அவர் என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு பிளான், ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை பத்தி ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. கை தட்டுங்க. எல்லார குறிச்சும் இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எல்லார குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, புனித அகஸ்தீனாருடைய வாழ்க்கையில அவர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுவார், என்னை குறித்து நான் பாவியா இருக்கும் பொழுதே கடவுள் திட்டத்தை வைத்திருந்தார். கை தட்டுங்க பாப்பா. நான் யாரு? பாவியா தான் இருந்தேன். ஆனா என்ன குறித்து யாருக்கு ஒரு திட்டம் இருந்தது? தெய்வத்துக்கு ஒரு திட்டம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற நீங்க யாரா இருந்தாலும், ஒருவேளை நான்லாம் கடவுளுடைய கையில் இருக்க முடியுமா? பயப்படாத. ஆண்டவர் இந்த குயவன் கையில இருக்கிற இந்த களிமண்ணை குறித்து, இந்த குயவனுக்கு என்ன இருந்ததுன்னா ஒரு திட்டம் இருந்தது. அதனாலதான் பாருங்க, நீங்க உங்களை பற்றி ஒரு நெகட்டிவான சிந்தனையோடு இன்னைக்கு வந்திருக்கலாம். நம்மெல்லாம் எங்கெங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து என்னங்க பண்ண போறோம்? பயப்படாதீங்க. ஒரு காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. பைபிள் சொல்கிறது, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தயவு செய்து 9வது 8-9 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, எசையா 55:8-9 வசனங்களை நீங்கள் தயவு செய்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்கள் எண்ணங்கள் என் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல. இங்க இருக்கிற நீங்க உங்களை பத்தி நிறைய காரியங்கள் நினைக்கலாம், உங்களை பத்தி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், உங்களை பற்றி உங்க வாழ்க்கையை குறித்து நீங்களே தவறான அநேக காரியங்களை ரியலைஸ் பண்ணி வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பத்தி நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா, உங்க எண்ணங்கள் உங்க திட்டங்கள் அதெல்லாம் அப்படி இல்ல. என்னுடைய எண்ணம் எப்படின்னா உங்க எண்ணம் போன்றது இல்ல, உங்கள் எண்ணங்கள் வித்தியாசமா இருக்குது. நீங்க யோசித்து பாருங்களேன், ஒரு பாவியான பெண், கவனிங்கப்பா, கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு பாவியான பெண் இயேசுடைய பாதத்தில் கொண்டு வந்து அவளை போட்டாங்க. இயேசு பார்த்து சொன்னாங்க, போதகரே, ரபி, இதோ இவள் கையும் களவுமாய் பிடிபட்டவள். மோசேயுடைய சட்டம் சொல்கிறது, இப்படிப்பட்ட ஒரு பாவியை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். இவள் இந்த தண்டனைக்குரியவள், இவளுக்கு என்ன செய்யணும்? உண்மையிலே கண்டிப்பா அந்த பெண்ணுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? லாஸ்ட், கடைசி தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் அவளே எழுதியிருப்பா, இவ்வளவுதான், இதுக்கு மேல நான் தப்பிக்க வழியே இல்லை. ஆனா நான் இந்த பகுதியை படிக்கும் பொழுது, இந்த வார்த்தையோடு சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களை பார்த்து சொன்னாரு, உங்கள பாவம் செய்யாதவன் கல்லெறிந்துட்டு போட்டும். எல்லாரும் கல்ல கீழே போட்டு போயிட்டாங்க. அவ கூனி குறுகி போய் தான் இயேசு முன்னால இருந்திருப்பா. ஆண்டவர் அவள் பக்கமாக திரும்பினார். அவன் நினைச்சிருப்பா, கண்டிப்பாக நினைத்திருக்கணும், இவங்களுக்கெல்லாம் ஒருவேளை இந்த ஜட்ஜ்மெண்ட் எழுத, தீர்ப்பு எழுத ஒருவேளை அவங்க முடியாவட்டம் போனாலும் இவர் என்ன சொல்லுவார்? நல்ல கவனிங்க. விலையில்லாத களிமண்ணே, மதிப்பில்லாத களிமண்ணே, இந்த தீர்ப்பு எழுதுற, இந்த கையில் எடுத்திருக்கிற இந்த குயவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஏற்கனவே உன்னை பத்தி ஒரு திட்டம் வைத்து விட்டார். என்ன திட்டம் தெரியுமா? நீங்க பாருங்களேன், எசையா
நீங்கள் ரொம்ப ரொம்ப அப்படியே அதை ரசித்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாஸ்து பாருங்களேன், அவர் எவ்வளவு சிநேகம் உள்ளவர்னா, எசையாவில் ஆண்டவர் சொல்றார் 43:4 சொல்லுது, நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். கை தட்டுங்கப்பா, அவர் அப்படியே லவ் பண்ணுங்க பார்ப்போம். அப்படியே ஐ லவ் யூ சொல்லிக்கோங்க. ஜீசஸ் ஐ லவ் யூ அப்பா. கல்லறிந்து கொல்ல போன அந்த கூட்டத்துக்கு முன்னால 100% ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு ஒரு தகுதியானவர். அவர் பார்க்கிறாரு, ஏமா உன்னை பத்தி யாரும் ஒன்னும் சொல்லலையா, அவங்க தீர்ப்பிடலையா? யா இல்லையா? ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நானும் தீர்ப்பிடேன், போ சமாதானமா போ, இனிமேல் பாவம் செய்யாத. கை தட்டுங்க பாப்போம். என் தெய்வம் கூறுகிறார், உன்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது மகனே, மகளே. அந்த திட்டம் எப்படிப்பட்டது? அற்பமானதல்ல. அற்பமான திட்டத்தை தெய்வம் வைக்கவில்லை. அவர் வைத்திருக்கிற திட்டம் என்னவென்றால், நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், என் சிந்தனையில் மதிப்புள்ளவன். நீங்க அதனாலதான் அதே சாப்டரை நீங்க இயேசு சீமோன் வீட்டுக்கு போயிருப்பார். சீமோன்னா ஆண்டவருடைய சீடர், பேதுருவுடைய வாழ்த்து இல்ல, அவர் இல்ல, சீமோன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மனிதனுடைய வீட்டுக்கு போறாரு. அவன் விருந்து கூப்பிட்டான். இயேசு போய் உட்கார்ந்துருக்காரு. இந்த பாவியான பெண் இயேசுடைய பாத்துல வந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கா. சீமோன் என்ன நினைச்சான் தெரியுமா? இதான் உலகம். கவனிங்கப்பா, தங்கச்சி கவனி, தம்பி கவனி. உலகம் சொல்லுது, இவர் எப்படிப்பட்டவர்னு இவருக்கு தெரியாதா? இவர் உண்மையிலே போதகர் தானா? இவர் ஞானி தானா? ஆண்டவர் இருதயத்தில் உள்ளதை கேட்ச் பண்ணி சொன்னாரு, சீமோனே இங்க வாப்பா, உன் மனசுல இருக்குது பத்தியா இந்த அர்ப்பணத்தனமான எண்ணம், அத மாதிரி நான் கிடையாது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் உங்களை பத்தி என்ன மற்றவங்க நினைச்சிருக்காங்களோ அதை மாற்றி உங்களை உயர்த்துவது தெய்வத்தோட திட்டம். கை தட்டுங்க பார்ப்போம். ஆண்டவர் சொன்னாரு, என்னைய பத்தி எங்கெல்லாம் பேசுறாங்களோ அங்கெல்லாம் இவளை பத்தியும் பேசுவாங்க. கை தட்டுங்க பார்ப்போம். எந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டார் பார்த்தீங்களா? அதனாலதான் எரேமியா 29:11 சொல்லுகிறது, ஏனெனில் நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அல்லவா, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் தருவதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். கை தட்டுங்க. அப்ப அந்த குயவன் கையில் எடுத்த களிமண், அந்த களிமண்ணை குறித்து அவருக்கு மட்டும் ஒரு திட்டம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, வேகமாக 2 நிமிஷம் முடிச்சிருந்தேன். இரண்டாவது, இந்த குயவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் உருவாக்கக்கூடியவர். சொல்லுங்க, என்னது? அவர் திட்டமிடுறவர் மட்டும் கிடையாது, அவர் என்ன செய்கிறாரு? உருவாக்குகிறார். அதை ஒரு பாத்திரமாய் வணைகின்றார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில சில சோதனைகள் இருக்கலாம், சில துன்பங்கள் இருக்கலாம், சில கண்ணீர் வடிக்கும் வேதனைகள் இருக்கலாம், சில பிரச்சனைகளோடு உங்கள் வாழ்க்கை நகரலாம். ஆனால் அதனுடைய அடிப்படை என்னவென்றால், கடவுள் கைவிட்டு விட்டார், கடவுள் மறந்து விட்டார் என்பதல்ல. நீங்கள் கடவுளுடைய கரத்திலே உருவாக்கப்படுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுளுடைய கையில நீங்க என்ன செய்றீங்க? உருவாக்கப்படுகிறீர்கள். ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறார். எப்படி? ஒரு விலையேற பெற்ற பாத்திரமாக உருவாக்குகிறார். ஒரு மதிப்புள்ள பாத்திரமாக அவர் உருவாக்குகிறார். உருவாக்கும் பொழுது கொஞ்சம் சில வேதனைகள் இருக்கலாம். பைபிள் அதனால தான் நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை தயவு செய்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்கள் கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார். நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 12ஆம் அதிகாரத்திலே வாசிங்க தயவு செய்து. 5வது வசனம் சொல்கிறது, தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு. எப்படி தெரியுமா? வாசித்தீங்கன்னா,
தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். எதுக்கு தெரியுமா? அதனாலதான் நீங்க சங்கீதம் பிறகு படிச்சு பாருங்க. திருப்பாடல் 119:71 சொல்கிறது, என் வாழ்க்கையில துன்பங்கள் வந்தது நன்மைக்காகவே, ஏனெனில் கடவுளே உம்முடைய நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டேன். கை தட்டுங்க பாப்போம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, சீமோனே சீமோனே, சொலகுல போட்டு புடைக்கிற மாதிரி உங்களை புடைக்கிறதுக்கு யார் அனுமதி வாங்கிட்டா? சொல்லுங்க சத்தமா. சாத்தான் அனுமதி வாங்கிட்டான். சொலகுல போட்டு புடைக்கிறது. குயவன் கையில் இருக்கிற களிமண் அப்படியே மண்ணா இருக்காது, களிமண்ணா இருக்காது. அது அவன் கையில் அப்படியே ஒரு பாத்திரமா வணையப்படும் பொழுது அந்த பாத்திரம், அதுக்கு பலவிதமான துன்பங்கள் உண்டு. ஆனால் வணைகிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, இந்த குயவன் எப்படிப்பட்ட குயவன் என்றால், ஒருவேளை இந்த குயவன் திட்டமிட்டு உருவாக்கின இந்த பாத்திரம் சரியானதாக அமையாத பொழுது அதை அவன் தூக்கி எறியாமல் அவன் வேறொரு பாத்திரமாக வணைகிறான். கை தட்டுங்க பாப்போம். இங்க இருக்கிற உங்களை ஆண்டவர் தூக்கி எறியல. உங்களை தூக்கி எறியல பிரதர். இன்னைக்கு வர கடவுள் உங்க மேல மனம் இறங்கி கொண்டே இருக்கிறார். உங்களை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். எப்படியாவது என் மகன் என் மகா என்கிட்ட திரும்பி வருவான்னு இந்த குயவன் தன் கையில உன்னை வேறொரு பாத்திரமாக அவர் வணைகிறார். ஆமேன். இந்த குயவன் கையில நீங்களும் நானும் இருப்போம் என்றால், பைபிள் சொல்லுகிறது, வேதத்தினுடைய வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், எசையாவின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீ என் கரத்திலே, நீ என் கையில அரச மகுடமாய் விளங்குவாய். ஆமேன். உங்களை ஆண்டவர் இன்னைக்கு விலையேற பெற்றவர்களாய், ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக உங்களை மாற்றுவாரே தவிர உங்களை தூக்கி எறிய மாட்டார். ஆமேன். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். எழுந்து நிற்போம். குயவன் கையில் இருக்கிற களிமண் 3 காரியம். அதுக்கு விலை கிடையாது. ரெண்டாவது, அது எந்த விதத்திலும் அது என்ன கிடையாது? சொல்லுங்க, என்ன கிடையாது? பார்க்க அழகா, பார்க்க அதுல ஏதாவது ஒரு ஷேப் இருக்கா? இல்ல. மூணாவது, அது எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த களிமண்ணை இந்த உலகத்துல எந்த மனுஷனும் தீண்டுவதில்லை, எந்த மனுஷன் அதை தொடுவதில்லை, எந்த மனிதனும் அதை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. அப்படிப்பட்ட உன்னை ஆண்டவர் இன்னைக்கு கூப்பிடுறாரு. நீங்க அவரை நோக்கி வாங்க. இயேசு வருகிறார், கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு முழங்கால் படிடுவோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். கைகளை கும்பிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு நித்திய ஸ்துதிக்குரிய செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே
ஐயா உங்கள் செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்கு ஐயா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே நல்லவரே ஆராதனை எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். திருச்சிலுவையிலே தன்னையே முழுவதும் பலியாய் அர்ப்பணித்த தெய்வம், நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்று தம்முடைய அன்பின் சிநேகத்தின் வெளிப்பாட்டை நம் மீது வைத்திருக்கிற அந்த அக்கறையை வெளிப்படுத்துகிற பரம குயவனாக ஆண்டவர் வந்திருக்கிறார். நாம் தூசு என்பது அவருக்கு தெரியும். நம் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று பைபிள் கூறுகிறது. மதிப்பில்லாத நம்மை, உருவமில்லாத உருகுலைந்த நம்மை, பலவீனமான பாத்திரமான நம்மை எவ்வளவு நேசத்தோடு பாசத்தோடு நம்மை குறித்த திட்டம், நம்மை உருவாக்குவதில் வல்லவர். நாம ஒருவேளை அவருடைய திட்டத்துக்கு ஒத்துழைத்து போகாவிட்டாலும் நம்ம எப்படியாவது தலை நிமிரச் செய்யணும்னு சொல்லி மீண்டும் 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 குயவன் அதை ஒரு பாத்திரமாய் வடிவமைக்க ஆசைப்படுவது போல, நீங்க அவரை விட்டுட்டு போனாலும், நான் அவரை மறுதலிச்சாலும், இவர் நம்மளை மறுதலிக்கவே இல்லை. இவர் நம்மளை புறக்கணிக்கவே இல்லை. இவர் நம்மளை தூக்கி எறியவே இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையை இயேசுட்ட கொடுங்க. உங்கள் வேதனைகளை கொடுங்க. நீங்க செய்து கொண்டிருக்கிற பாவ பலகீனமான எல்லா தீய பழக்கங்களையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்கப்பா. இயேசுட்ட கொடுத்துருங்க. சக்கேயு தன் வாழ்க்கையை இயேசுட்ட கொடுத்துட்டாரு. மத்தேயு தன் வாழ்க்கையை இயேசுட்ட கொடுத்துட்டாரு. பாவியான பெண் தன் வாழ்க்கையை இயேசுட்ட கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு கொடுத்துருங்க. உங்க விருப்பம் போல என்ன வணங்கப்பா. அவர் உங்களை இந்த உலகத்துல விலையேற பெற்ற ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்ம எல்லாரும் ரெண்டு கைகளை விரித்து உள்ளத்தை திறந்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாமா இருந்து என்னை ஆசீர்வதிக்கணும். என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிடு. என் கூடவே ஏறும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஏறும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
கரங்களை உயர்த்து. இயேசுவே 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 வாழ்க்கையிலே ஜீவனானீரே, வெளிச்சம் நீரே, ஜீவனும் நீரே, எல்லாமே நீங்க நானப்பா. ஆமென். வெளிச்சமும் நீரே, ஜீவனும் நீரே, எல்லாமே நீங்க நானப்பா. ரெண்டு கைகளை விடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த ஆராதனைக்குரிய தெய்வத்திடத்திலே இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கொடுத்துருங்க. இங்க யாராவது ஏதாவது தீமைகளுக்கு ஆட்கொள்ளப்பட்டிருப்பீர்கள் என்றால், தீய பழக்கங்களுக்கு, பிடிவாதங்களுக்கு, கோபப்பழி உணர்வுகளுக்கு, வைராக்கியங்கள், பழிவாங்கு உணர்வுகள், மன்னிக்க முடியாத மனப்பான்மைகள், குடி பழக்கங்கள், போதை பொருட்கள், தீய நாட்டங்கள், மூட நம்பிக்கைகள், எல்லாவற்றையும் இயேசுவே எல்லாவற்றையும் பாதத்தில் இறக்கி வைக்கிறப்பா. எனக்குள்ள இருக்கிறது எப்படி களிமண் அது ஒரு பாத்திரமா மாறணும்னா, அதுல இருக்கிற தூசி துரும்பெல்லாம், அதுல இருக்கிற எல்லா கச்சடாக்களும் அகற்றப்பட வேண்டும். அது சரி செய்யப்பட வேண்டும். அது அந்த குயவன் கையில அது சரியாய் வர வேண்டும் என்றால் அது சரி செய்யப்பட வேண்டும். அத போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கொடுத்துருங்க பிரதர், சிஸ்டர், கொடுத்துருங்க. இன்னைக்கு உங்க கண்ணீரெல்லாம் துடைப்பார். உங்களை ஆண்டவர் எல்லாருக்கும் மத்தியிலும் மதிப்புள்ளவர்களா மாற்றுவார். விரும்பாதவங்களா உங்களை விரும்புகிறபடி செய்வார். பலவீனமான உங்களை பலவானாக மாற்றுவார். இந்த கடவுள் இப்பொழுது நம்ம மத்தியிலே தேடி வருகிற நேரம். ஒரு பாவியாய் இருந்தேன் என்று சொன்ன அந்த பேதுரு பாருங்க, ஒரு விலையேறப்பட்ட பாத்திரமா மாறினாரு. அவரை ஆண்டவர் இந்த உலகத்துல எல்லாருக்கும் முன்னாலேயும் அவரை கனப்படுத்தினார். அவரை தாங்க ஆண்டவர் ஒரு பலவீனமான பாத்திரத்தை தான் இந்த திருச்சபையின் தலைவராக நியமித்தார். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் புனிதனாய் மாற்றுவார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வியாதியை குணப்படுத்துவார். வேதனையெல்லாம் மாற்றுவார். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இயேசுடைய கரத்துக்கு வந்துருங்க. இயேசுடைய கரத்துக்கு வந்துருங்க பிரதர், சிஸ்டர், நீ இயேசுடைய கரத்துக்கு வந்துருங்க. தம்பி, தங்கச்சி, நீ இயேசுடைய கரத்துக்கு வந்துரு. யாரோ ஒருத்தருடைய கையில இருக்கிறியா? இல்ல, இயேசுடைய கையில வா. தெய்வத்தின் கையிலே நீ வருவாய் என்றால் இந்த தெய்வம் உன்னை வணைந்து உன்னை விலையேற பெற்ற பாத்திரமாய் மாற்றுவார். கைகளை கும்பிடுவோம். சொல்லுங்கள் ஜெபத்தை. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய பலவீனங்கள் அனைத்தோடும் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் மீது மனமிறங்கி என்னை ஆசீர்வதியும். ஆமென்.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பிரியமானவர்களே, 2 கைகளை உயர்த்துவோம். ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்கும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள். எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விருப்பத்தோடு தெய்வமே எங்களுடைய ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதியும் இவர்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இவர்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இவர்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இவர்களை ஆசீர்வதியும். சமாதானம் தந்து ஆசீர்வதியும், சந்தோஷம் தந்து ஆசீர்வதியும், ஆரோக்கியம் தந்து ஆசீர்வதியும், செழிப்பை தந்து ஆசீர்வதியும். ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதிசோஸ்திர நமஸ்காரமும் நல்ல கைதடி சேர்ந்து பாடு எல்லாரும் தயவு செய்து.